முந்தியெல்லாம் பாருங்க, இந்த திருநெல்வேலி பக்கம் நீங்க பட்டிமன்றம் கூப்பிட்டா உங்களுக்கே தெரியும்ல, கடையா இருந்தாலும் நிறுத்தி எனக்கு ஏதாவது அல்வா வாங்கி கொடுங்கன்னு இவங்க பேமெண்ட்ல நான் வாங்கி கொண்டு போய் அல்வா வாங்கிட்டு தான் வீட்டுக்கே போவேன். இந்த இப்போ ஒரு வருஷமா திருநெல்வேலி வந்தாலும் சரி மனசை கட்டுப்படுத்திட்டு அப்படியே வீட்டுக்கு போயிருது, அல்வா வாங்குறது இல்ல. ஏன் தெரியுமா? ஒரு தடவை திருநெல்வேலிக்கு பட்டிமன்றம் வந்தேன், என்ன விட்டு தான் ஃபோன் பண்ணி விசாரிப்பா, இன்னைக்கு எந்த ஊர்ல பட்டிமன்றம் துறக்கி நான் சொன்னேன், இன்னைக்கு திருநெல்வேலிமா, இந்த அல்வா ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்களே அந்த ஊர்லயான்னா, ஆமா அதே ஊர் தான், உனக்கு அல்வா வேணுமான்னு, நீ அல்வா கொடுத்த வரைக்கும் போதும், நீ வெறும் பட்டிமன்றத்தை பேசிட்டு வீட்டுக்கு வா, நான் உனக்கு திருநெல்வேலி அல்வா வீட்லயே கிண்டுறேன் அப்படின்னா. கிண்ட தெரியுமான்னு நான் அன்னபாரதி யூடியூப்பை பார்த்து கிண்டுறேன் அப்படின்னு சொன்னேன். போட்டு விட்டலாம் பாயிண்ட அன்னபாரதி யூடியூப்பை பார்த்து நான் கிண்டுறேன் அப்படின்னு சொன்னான். சரிம்மா கிண்டி வைன்னு சொல்லி பட்டிமன்றம் முடிச்சு விட்டு நேரா வீட்டுக்கு போனேன். அதே போல கிண்டி வச்சிருந்தா, கொண்டு வந்து வச்சா திருநெல்வேலி அல்வான்னு என்னை விட கருப்பா இருக்குதுக்கா. திருநெல்வேலி அல்வா என்ன விட கருப்பா இருக்க, ஏன்டி இப்படி பண்ணி வச்சிருக்காங்கிற? திருநெல்வேலி இருட்டு கடவுளாங்கிறதுனால எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு பிடிச்சி கிண்டுனா கொஞ்சம் அடி பிடிச்சிருச்சு அப்படிங்கிறால எங்களை ஹீரோவா பாக்குறாளா சார்?